டிவிகே சைட்ல பேசுறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்காங்க ஒழிய இன்னைக்கு வரைக்கும் டிவிகேயோட கட்சியில இருந்து யாரும் பெருசா இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்காதது ஒரு பெரிய குறை தான். அதுல பெரும் குறை வந்துட்டு தலைவர் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு கட்சியின் தலைவர் தன்னை பார்க்க வந்து அங்க இறக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு விபத்துனே நினைச்சுப்போம். அது எந்த விதமான ரெண்டு கட்சியில யாருமே இது பண்ணாம ஒரு விபத்துனே ஏற்படுத்தினா கூட இப்போ போய் சந்திக்காம இன்னைக்கு வரைக்கும் சந்திக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது என்ன காரணம் சொன்னாலும் ஏத்துக்கப்படாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சைட்ல விஜய்க்கு வந்து எதிர்கட்சிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், இவ்வளவு பேர் அவங்களுக்கு வந்து அவங்க கூட நின்னும் அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு முதன்மையான ஸ்டெப் எடுக்காம மக்கள் பக்கம் நிக்காம இன்னுமே எது எது தடுக்குது அவரை, எது யோசிக்க வைக்குது, என்ன காரணமா இருக்க போகுது இதுக்கு மேல அப்படின்ற ஒரு பெரும் குறை இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்களுமே வந்துட்டு மக்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தடைக்கலா தான் இருந்திருக்காங்களோன்ற ஒரு சந்தேகமே எழும்புது. டிவிகே சைட்ல எந்த குறையுமே இல்லை. இந்த இறப்புக்கு வந்து டிவிகே சைட்லயோ விஜய் மேலேயோ எந்த தப்புமே இல்லைன்றதுல என்னோட வாதம் இல்லை. கண்டிப்பா அவங்க மேல தப்பு இருக்கு. அந்த தப்புக்கான அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளை இன்னுமே அவங்க அதிகப்படியா எடுத்துக்கலாம். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நேற்று நீதிமன்றத்துல நடந்தது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூட பேசுறதுக்கான அனுமதி நீதிமன்றத்துல வழங்கப்படணும். ஆனா நேற்று அவங்களுக்கு அந்த அனுமதியே வழங்கப்படலை. அவங்க கொடுத்த ஆவணங்களுமே ஏற்கப்படலை. முழுக்க முழுக்க ஒரு சாராரா ஒரு கட்சி பக்கம் மட்டும் நிக்கணும்னு வரும்போது அது எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து நடுநிலையா இருக்கும்னு நம்ம நம்ப முடியும். அதுலயும் அந்த நீதிபதி அவர்கள் வந்துட்டு திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏவோட மகன். அவர் முன்னாடி வந்து வழக்கறிஞர் சபையில இருந்தது வந்து திமுக கழகத்தின் உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்காரு கோர்ட்லயுமே, பார் கவுன்சிலுமே. அப்படி இருக்கும்போது அந்த நீதிபதி கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு நடுநிலையான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்டது என்னன்னா, ஏன் இந்த இடத்துல அனுமதி வழங்குனீங்க, ஏன் வந்து அவர் வரதுக்கான தாமதமாச்சு, நீங்க ஏன் வந்து பிரச்சாரத்தை தடுக்கல, இந்த மாதிரி பொதுப்படையா திமுகவை கேட்டுட்டு இந்த பக்கம் வந்து தலைமை பண்புல தலைவர் முதல் தொண்டர்களுக்கு ஓடி போயிட்டாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு போய் சந்திக்காம இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அவங்க ஓடி போல, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு அவங்க போய் அங்க சந்திக்காததுக்கு காரணம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இது அரசின் கட்டமைப்புக்குள்ள அரசியலின் கட்டளைக்கு கீழே அவங்களோட கட்டுக்கோப்பான அந்த கண்ட்ரோல்குள்ளதான் இருக்குன்னு வரும்போது அதை தாண்டி டிவிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனா அந்த கேள்விக்கு இது வரைக்கும் வந்து டிவிகே சைட்ல இருந்து ஒரு முறையான பதில் வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்லலைன்றதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரும் கவலையா இருக்கு. ஏன்னா எதிர்த்திலிருந்து பேசுறது வந்துட்டு மக்களா இருக்கலாம், மக்களாகிய தொண்டர்களா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி பேச வேண்டிய முக்கியமான அந்த தலைமை வந்து இன்ன வரைக்கும் பேசாம அமைதி காத்துறது எதனால அப்படின்றது தான் ஒரு பெரும் பின்னடைவா இந்த டிவிகே விஷயத்துல வந்து நான் பார்க்கிறேன். இப்போ திமுக வந்து இதுல நேரடியா இதுல வந்து ஈடுபடுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா திமுக தூக்கி போடுற எலும்பு துண்டுகளுக்கு வந்து செயல்படுற நடுநிலையார்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு அவங்களும் கொத்தடிமையா தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த 200 காசுக்கு செயல்பட்டு இருக்கிற ஓபிஸ்ன்னு ஒரு சில பேர் வந்து திமுகவுக்கு வந்து வேலை செய்யறது அப்பட்டமான ஒரு விஷயமா தெரியுது.